இப்ப இருக்கிற காலகட்டத்துல எஜுகேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இத பார்த்தா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. ப்ரீ ஸ்கூல் ஃபீஸ்க்கே 50,000ல இருந்து 1 லட்சம் ஆகுது. இதுக்காகவே நீங்க இத பார்த்தே ஆகணும். நல்லா இருக்கு. எதுக்கு கஷ்டப்படணும்? குழந்தை வச்சுட்டு குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போகணும், கண்டினியூஸா போகணும், அதுக்காக நான் சம்பாரிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். இது வந்து ஈஸியா இருக்குல்ல, எதுக்கு அந்த கஷ்டமான சாய்ஸ் எடுத்துக்கணும்? ஈஸியான சாய்ஸ் இருக்கு, அப்போ இதுலயே வாழ்ந்துக்கலாமே. ஒன்ஸ் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கப்பல் எக்ஸ்பீரியன்ஸே தெரியாது. வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படாது பாடுபட்டு வளர்த்ததுனால வந்து இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாரும் இப்ப பார்த்த கப்பிள்ஸ் மாதிரி மாறிடுவாங்க போல. இந்த மாதிரி எந்த தலைவலியும் உங்களுக்கு இருக்க கூடாதுன்னா இதுக்கெல்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. 2015ல இருந்து 25ல ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவு ஆகும் அப்படின்ற ஆவரேஜ் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ ஆவரேஜா ப்ரீகேஜில இருந்து 12th வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 lakhs வரைக்கும் செலவாகுது. ஸ்கூல் ஃபீஸ்க்காக நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கார்ட்ல கொடுக்குற, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்கூல் ஃபீஸ்க்கே இவ்வளோனா அப்ப காலேஜ் ஃபீஸ்க்கு எவ்வளவு இருக்கும்? இப்பவே கரண்டா காலேஜ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 15ல இருந்து 20 lakhs செலவாகுது. இதுவே இன்னும் ஒரு 10 years கழிச்சு பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்க்கு அரௌண்ட் 30ல இருந்து 40 lakhs வரைக்கும் செலவாகும். உங்க குழந்தைய காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு நீங்க எஜுகேஷன் லோன் போட்டு படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்க வைக்கிறேன்னு லோன் போட்டு கடன்ல மாட்டாம இருக்க மாசம் 10,000 சேவ் பண்ணாலே போதும் உங்க குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மந்த்லி 10,000 SIPல 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ல 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 10 years கழிச்சு அரௌண்ட் 48 lakhs கிடைக்கும். இதுல நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்னால எவ்ரி இயர்லாம் 15% இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மந்த்லி 15,000 SIPல 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ல 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கையில அரௌண்ட் 42 lakhs இருக்கும். ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு டோட்டல் அமௌண்ட்லாம் தேவையில்லை, எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் இயர்லி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வந்த 47 lakhs அப்படியே SWPக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வருஷத்துக்கு நீங்க 10 லட்சம் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க 5 yearsக்கு வித்ட்ரா பண்ண டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. நீங்க எஜுகேஷன் ஃபீஸ்க்காக வித்ட்ரா பண்ணது போக உங்க கையில 5 வருஷம் கழிச்சு 23 lakhs இருக்கும். காலேஜ் ஃபீஸ்க்கு 40 lakhs தான் சொல்லியிருந்தோம். பட் நீங்க வித்ட்ரா பண்ணதே பாத்தீங்கன்னா 50 lakhs. அது இல்லாம உங்க கையில 23 lakhs இருக்கு. இந்த 23 lakhs உங்க பசங்க படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா இருந்துச்சுன்னா அந்த பிசினஸ்க்காக அவங்க அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க பசங்களுக்கு பிசினஸ் ஐடியா இல்ல அப்படின்னா ஜாப்க்கு போறதா இருந்தா அந்த அமௌண்ட்டை அப்படியே விட்டுருங்க இன்னொரு 5 years. அந்த அமௌண்ட்டை நீங்க அப்படியே 5 yearsக்கு விட்டதுக்கு அப்புறம் உங்க கையில பாத்தீங்கன்னா அரௌண்ட் 41 lakhs இருக்கும். இதை வச்சு நீங்க அவங்க மேரேஜுக்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்க முடியும். நீங்க சேவ் பண்ற 10,000 வச்சு நீங்க உங்க குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் தென் அவங்களோட மேரேஜ் ரெண்டுமே பண்ணிட முடியும். ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.